டாடா நிறுவனத்தோட கார்கள் முன்பு இருந்ததை விட இப்ப பல மடங்கு அட்வான்ஸ்டா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பொதுவா கார் மேக்கர்ஸ் அவங்களுடைய கான்செப்ட் கார்ஸை எந்த அளவுக்கு அவங்க இன்ஜினியரிங்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறாங்க அப்படிங்கிற காட்டுறதுக்காக வெளியிடுவாங்க. பட் எல்லா கான்செப்ட் கார்களும் ப்ரொடக்ஷன் வெர்ஷனாக மாறி பல காரணங்களுக்காக கஸ்டமருக்கு சென்றடையாமலே போயிடுது. அந்த விதத்துல டாடா மோட்டார்ஸ் இதுவரைக்கும் காமிச்ச கான்செப்ட் கார்ஸ்ல ப்ரொடக்ஷனுக்கு வராமலே போன பல கார்கள் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டாடா கான்செப்ட் கார்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது டாடாவோட பிரைமா செடான் கான்செப்ட். இன்ட்ரெஸ்டிங்லி 2009 ஆண்டு செடான் கார்கள் பீக்ல இருந்த சமயத்துல டாடா மோட்டார்ஸ் இது ஒரு லக்ஸரி செடான லான்ச் பண்ணவிருந்தாங்க. 2009 ஜெனீவா மோட்டார் ஷோல ஒரு கூப்பே செடான பிரைமா செடான லான்ச் பண்ணவிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.7 மீட்டர் வீல் பேஸோட டீசென்டான ஃப்ரண்ட் கிரில், இதுவரைக்கும் டாடா மோட்டார்ஸ் பார்த்திராத ரேப் அரவுண்ட் டெயில் லேம்ப்ஸ் மற்றும் லக்ஸூரியஸான இன்டீரியர் கேபினோட இந்த பிரைமா செடான ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்போ இருந்த டாடா இண்டிகா போன்ற கார்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டையே டார்கெட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த லக்ஸரி செடான் லான்ச் ஆகாமலே போயிடுச்சு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டாடா சஃபாரியோட மவுண்டன் ரெஸ்கியூ. டாடா சஃபாரி எந்த அளவுக்கு பாப்புலரான எஸ்யூவி அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த எஸ்யூவியை 2013 ஆண்டு இந்த மவுண்டன் ரெஸ்கியூ வெர்ஷனாக லான்ச் பண்ணவிருந்தாங்க. ஸ்பெசிபிக்கா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காக இந்த காரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்காக இந்த காரை யூஸ் பண்றதுக்காகவும், மேலும் இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்ல ஹிமாலயாஸ் போன்ற டஃப்பான என்விரான்மெண்ட்ல பல ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்காக இந்த காரை ரெடி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த கார்ல ஒரு விஞ்ச் இருக்கும், ஸ்னார்க்கல் மற்றும் ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் அண்டர் வாட்டர்ல கூட இந்த காரில் எடுக்க முடியும். டோ ஹுக் ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட்டுக்காக கொடுத்திருப்பாங்க. ஆஃப் ரோடுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட டயர்ஸ், கார்கோ பாக்ஸ் ரூஃப்ல இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை இந்த சஃபாரியில ஆட் பண்ணிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பெரிய டேக்கர்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த கார் லான்ச் ஆகாமலே போயிடுச்சு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டாடா பிக்சல். இன்டர்நேஷனல் மோட்டார் ஷோ 2011ல இந்த காரை யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த காரை பார்த்த உடனே டாடா நானோட ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் 4 பேர் மட்டுமே அமர்ந்து செல்லக்கூடிய இந்த கார் பெர்ஃபெக்டான சிட்டி காரா யூரோப்ல லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. வெறும் 2.6 மீட்டர் டர்னிங் ரேடியஸ்ல ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜியோட ஹைபிரிட் ஃபியூல் எஃபிஷியன்ட் டீசல் இன்ஜினோட 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு இந்த கான்செப்ட் கார்ல தெரிவிச்சிருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷன் வெர்ஷனா இந்த கார் கன்வெர்ட் ஆகவே இல்லை. இன்னைக்குமே பல ரூமர்ஸ் டாடா பிக்சல் எலக்ட்ரிக் வெர்ஷனா லான்ச் ஆகும் அப்படின்னு வெளிவந்துட்டு இருக்கு. ஃபைனலா ஓரளவுக்கு டாடா மோட்டார்ஸ் ரீவாம்ப் பண்ணிட்டு இருந்த 2018 சமயங்கள்ல டாடா ஈவிஷன் அப்படிங்கிற பெரிய செடான ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இருக்கிற பாப்புலர் பிளாட்ஃபார்மான ஒமேகா பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ண இந்த செடான் பிரீமியமான எலக்ட்ரிக் செடானா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் மேசிவான 4.5 மீட்டர்ஸ்க்கு மேல இருந்தது. 22 இன்ச் டைமண்ட் கட் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ், ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு அந்த சமயத்திலேயே இதுவரைக்கும் பார்த்திராத டாடா காரா இந்த ஈவிஷன் இருந்தது. அதன் பிறகு COVID-19 மற்றும் செடான் மார்க்கெட்டுக்கு குறைஞ்சிட்டு இருக்கிற டிமாண்ட் காரணமாக இந்த ஈவிஷன் கான்செப்ட் ரியலைஸ் ஆகாமையே போயிடுச்சு. இந்த லிஸ்ட் ஆஃப் டாடாவோட கான்செப்ட் கார்ஸ்ல எந்த கார் இன்னைக்கு லான்ச் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.